தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சீத்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சீத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன நமது வாழ்வை சீராக மாற்றினார். அவரே நாம் ஆராதிப்போம். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். உளுந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உளுந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே.
தந்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு விசுவாசமான ஒரு பாடல். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசுவை சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய ஒரு விசுவாசம். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு சேனைக்குள் பாய்வோம், அவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு மதிலை தாண்டுவோம். தாவீதை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம். தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால்தான் அவர் அந்த சேனைக்கு எதிராக, அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக அவர் ஓடி போனார். அதே போல கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது சேனைக்கு எதிராக நாம் ஓடுவோம். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். சில நேரம் நம்ம யோசிக்கலாம், என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால நான் பண்ணிடுவேன், நான் முயற்சி செஞ்சு பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது சில நேரம் தோல்வியாக முடிஞ்சிடும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து செய்யும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை கொண்டு வரும். அதான் திஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஹார்ட் ஒர்க், திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் காட்ஸ் ஒர்க். ஆண்டவருடைய வேலையை சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதான் பார்க்கிறோம், உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே, என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், ஏனென்றால் அவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிறபடினால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அவரை முன்வைத்து நாம் செல்லும் பொழுது நம்முடைய காரியங்களில் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு முறை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி, அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பா, எங்களை முன்வைத்து நாங்கள் செல்லல் ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து நாங்கள் நடக்கும் பொழுது
எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறீரப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலிருந்து நாம சில நேரம் நம்முடைய முயற்சியினால, சொந்த முயற்சியினால் இதை செய்து விடலாம் என்று நினைப்போம். ஆனால் கர்த்தரை முன்வைத்து செய்யும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தரிடத்திலே ஒருவேளை நம்ம அப்படி மாறி இருந்தோம் என்றால் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே உம்மை எங்கள் முன்பதாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதான் சங்கீதக்காரன் கூட சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அதே போல நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை முன்பதாக வைக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா உம்மை எங்கள் முன்பதாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மோசே கூட சொல்லுகிறார், ஆண்டவரே உம் சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலிருந்து அப்பா உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் எதிர்பார்த்து இருக்க, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக நாங்கள் மாற கர்த்தர் நீர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லோத்தின் மனைவியை போல நாங்கள் பின்னிட்டு பார்க்காதபடி எப்பொழுது உண்மையே நோக்கி நாங்கள் செல்லத்தக்கதாக அந்த சிலுவையை நாங்கள் முன்பதாக வைத்து ஆண்டவரே அந்த உலகத்தை நாங்கள் பின்பதாக வைக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி கர்த்தரை முன்பதாக வைத்து செல்வோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதன்
விசுவாசத்தோடு சொல்வோம். வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, இந்த உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில், கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்ல, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா, விசுவாசத்தோடு அறிக்கையிடும். அவரே பலனானார், அவரே கீதமானார். கர்த்தரின் பலனானார், அவரே கீதமானார். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி எனது கூடாரத்தில், நமது கூடார. கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்ல, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்கச் செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்கச் செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்ல, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானார், ஈஸ்வரஜா இரேகள் பலனாடி. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தரின் வலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. கர்த்தரின் வலக்கரம் மிகவும்
குரல் மகிழ்ச்சி குரல் வெற்றி துணி எனது கூடாரத்தில் தமது கூடாரத்தில் ஹல்லேலூயா 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 இயேசு ராஜா ஹல்லேலூயா வெற்றி உண்டு ஹல்லேலூயா 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 இயேசு ராஜா சமாதானத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே சமாதானத்தை நிறைவு எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே அவரே என் கீதமானார் கர்த்தரின் பலனானார் அவரே என் கீதமானார் ஹல்லேலூயா 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 எங்கள் பலனாகிய கர்த்தாவே அப்பா உமே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்படியே சத்தங்களை உயர்த்தி அப்படியே அவரை உயர்த்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ராஜா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எங்கள் பலனானவரே அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் எங்களுக்கு வெற்றியை தருகிறவர் தோல்வி என்பதே எங்களுக்கு இல்லையாப்பா தகப்படே உம்மை எங்கள் முன்பதாக வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு வெற்றியை நீர் தருகிறீர் ஆண்டவரே உம்முடைய வலக்கரம் மிகவும் மகத்துவம் உள்ளது ஆண்டவரே பராக்கிரமங்களை செய்கிறீர் வெற்றியை எங்களுக்கு நீர் தருகிறீர் அப்பா தகப்படே உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் உம்மீது எங்கள் நம்பிக்கையை வைத்துள்ளோம் அப்பா நீர் எங்களை காப்பாற்றுகிறவராக எங்களுக்கு விடுதலை தருகிறவராக சமாதானங்களை தருபவராக நீர் இருக்கிறீரா தகப்படே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் கிருபைகளினாலே எங்களை முடி சூட்டுகிறீர் ஆண்டவரே புது கிருபைகளை புதிய நாளிலே எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீரப்பா ஹல்லேலூயா 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 அப்படியே அந்த நல்ல கர்த்தரை கொஞ்ச நேரமாக எளிமை ஆராதிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே நேர்வழியாய் என்னை நடத்திடி நீதியின் பாதையில் நடத்திடி நேர்வழியாய் என்னை நடத்திடி நீதியின் பாதையில் நடத்திடி காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திடி காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திடி என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ செய்தி பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி
பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். இல்லை, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. கர்த்தரை தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். அவரை சொந்தமாக கொண்டிருக்கிறதே நமக்கு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிற அந்த தேவனை கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கடன் செல்வோம். இன்றைய செய்தியின் தலைப்பு, கொடுக்கப்பட்டவைகளை இழக்காதே. கொடுக்கப்பட்டவைகளை இழக்காதே. அப்படி என்றால் கொடுக்கப்பட்டவைகள் நமக்கு நிறைய இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு சிந்திச்சிருக்கிறோம், கொடுக்கப்படாததை எடுக்காதே. இப்போ அதே பிரசங்கம் பண்ணாலுமே உங்களுக்கு 2 பேருக்கு ஞாபகம், பாதி பேருக்கு ஞாபகம் இருக்காது. கொடுக்கப்படாததை எடுக்காதே அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கேன். இப்போ கொஞ்சம் சமீபத்தில் தான் பேசியிருக்கேன். கொடுக்கப்படாததை எடுக்காதே. உனக்கு கொடுக்கலை அப்படின்னா நீ இதை வாலண்டியர், அதை நீ போய் முரட்டுத்தனமாக அதை பிடுங்காத, எடுத்துக்கிடாத. உனக்கு கொடுக்கப்படலையா, கொடுக்கப்பட்டதில் திருப்தியாயிரு என்கிற தலைப்பில் நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, கொடுக்கப்பட்டவைகளை இழந்து போகாதே. தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார், அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லிக்கிட்டே போகலாம். தேவன் நமக்கு நிறைய காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கொடுக்கப்பட்டவைகளை என்ன செய்யக்கூடாதான்? இழந்து போகக்கூடாது. ஒரு சிலரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு அப்படி விட்டுறாதீங்க. முடிஞ்சால் இன்னொரு தடவை கேளுங்க. என்னங்க நாங்கள் ரொம்ப புலிகள், ஒரு தடவை கேட்டுட்டோம்னா பசுமரத்தாணி போல் அப்படியே எங்களுக்கு பதிஞ்சிரும், எதுக்கு போட்டு திரும்ப திரும்ப கேட்பானே அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. பாடங்களை படிக்கிறதுக்கும் நம்ம திரும்ப திரும்ப படித்தாதான் மனதில் தங்கும். ப்ளஸ்ன்னு சொன்னால் அங்கே போய் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீட்டை விட மோசமாக இருக்குது அப்படின்னா ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, திரும்ப திரும்ப படிக்கும்போது அது என்ன வந்துடும், மனசில் பதிஞ்சிரும். நம்ம அதுக்கு சமயம் செலவழிக்கிறது இல்லை. வேதத்தை உட்காந்து வாசித்து பாருங்கள், பாடல்களை உட்காந்து பாடி பாருங்கள்,
பாடல்களெல்லாம் நல்லா பாடணும் வீட்டில் உட்காந்து. ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்ச பாட்டாக இருந்தாலும் அதை பாடிக்கிட்டே இருக்கும்போது தான் அது அப்படி எங்கே இருக்கும், மனசில் என்ன செஞ்சுருக்கோம், தங்கி இருக்கும். வசனமும் அப்படி தான், திரும்ப 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 படிக்கணும். அந்த அரிசி கடை வியாபாரி போகிற நேரம்லாம் பைபிளோட தான் இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்தோணி எந்த டைமில் நம்ம போனாலும் அந்த அவர் பைபிள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அதனால் அந்த வேத அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நேரம் போனாலும் பைபிளும் கையுமா தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வம்புக்கு அப்படி எட்டி பார்ப்பேன், ஆள் என்ன செய்யுதுன்னு பார்ப்பேன். அது பைபிளோடு தான் இருக்கும். என்னைக்காவது ரேராக தான் பைபிள் இல்லாமல் ஐயா இருப்பார். மற்ற ஏன்னா அவருக்கு வேலை அப்படிப்பட்ட வேலை தானே, அப்படியே உட்கார்ந்து இருக்கிற வேலை. யாராவது அரிசிக்கு வந்தால் தானே செய்யணும். நல்ல வேலை, ஆசீர்வாதமான வேலை. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. இதுக்கே ஒரு அல்லையிலையோ போடணும். ஸ்தோத்திரம். எல்லாம் என்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சிலர்லாம் அவருங்க வெயிலில் கடந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு இப்போல்லாம். ஆனால் அவருக்கு இருந்த இடத்துலேருந்தே பணம் கிடைக்குதுன்னு அது பெரிய ஆசீர்வாதம் தானே. ப்ரைஸில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் இது கிடைக்காது. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறோம், கொடுக்கப்பட்டவைகளை இழந்து போகாதே. ஃபஸ்ட்டு சிம்சோன். யார்? சிம்சோன். சிம்சோன் என்றால் யார்? சிம்சோன்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சூரியனை போன்றவன். சிம்சோன் என்றால் என்ன அர்த்தம்? சூரியனை போன்றவன் என்ற அர்த்தம். சிம்சோனுக்கு சிம்சோன் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அவருக்கு நிறைய காரியம் பட்டிருந்தது. என்னெல்லாம் கொடுத்திருந்தாரு? சிம்சோனுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு? பொதுவாக சும்மா சொல்லுங்கள். சிம்சோன் சூரியனை போன்றவன். அவர் 14வது நியாயாதிபதி. அவர் யார்? ஒரு நியாயாதிபதி. நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அநேக அற்புதங்கள் அவர் செய்திருக்கிறாரு, அதிசயங்களை செய்திருக்கிறாரு, நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரு. தேவ ஆவியானவர் இறங்கும் போது பால சிங்கத்தை, ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது மாதிரி என்ன செஞ்சார்? கிழிச்சு போட்டார். ஒரு கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை என்ன செஞ்சார்? கொன்று போட்டார். ஒரு தடவை இந்த சிம்சோனை பிடிக்கும்படியாக அந்த காசாவினுடைய அந்த மதில்கள் பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கும் போது இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கதவையே என்ன செஞ்சார்? அசைச்சு அதை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு மலைக்கு மேலே ஏறிட்டாராம். நம்ம மலை மேலே வெறுங்கையாலே போக முடியாது, தவிழ்ந்து போவோம். நம்மளாம் அதுக்கு பழக்கம் இல்லை. அவர் அவ்வளோ பெரிய கதவோடு அந்த ஃப்ரேமோடு தூக்கிக்கிட்டு சர்வசாதாரணமாக என்னமோ ஒரு சின்ன என்னத்தையோ தூக்கிட்டு போகிற மாதிரி உச்சி வரைக்கும் என்ன செஞ்சிட்டாராம்? போயிட்டாராம். அவ்வளவு பலன். சிம்சோன் அப்படின்னா பெலிஸ்தர்கள் என்ன செய்வாங்க? நடுங்குவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்படி தேவன் அவரை உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டவைகளை அவர் இழந்து போனார். எதெல்லாம் இழந்தார் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிப்போம், நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு காரியம். இந்த சிம்சோன் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டியவன். இவர் யாரு? ஒரு நியாயாதிபதி. தலைவர்களை மற்றவங்க ரொம்ப கவனமாக கவனிப்பாங்க. எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க. ஒரு விசுவாசியை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், யாரை சொல்ல, மில்டன் தான் இருக்கிறாருன்னு வைங்களேன். மில்டன் தான் இருக்கிறாரு. நீங்கள் யாரும் அவரை கார்னர் பண்ண மாட்டீங்க. மில்டன் என்ன பெரிய பேசுகிறாரு அப்படி யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய டார்கெட் ஃபுல்லாக யார் மேலே தான் இருக்கும்? என் மேலே தான் இருக்கும். பெரியசா பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். டார்கெட் ஃபுல்லாக யார் மேலே தான் வரும்? அந்த தலை மேலே தான் வரும், தலைமை ஸ்தானத்து மேலே தான் வரும். அப்போ எல்லாரும் யாரை தான் பார்ப்பாங்க? சிம்சோனை பார்ப்பாங்க. சிம்சோன் மற்றவங்களுக்கு மாதிரியாக இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை நடத்த வேண்டியவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் அதிகம், வரங்கள் அதிகம். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். 4ஆம் வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். சரி, அப்போ முதலாவது அவன் எதை இழந்து போனான் என்றால் நற்பெயரை இழந்து போனான். அவருக்கு இருந்த நற்பெயர். சிம்சோன் என்றால் அத்தனை பேரும் எப்படி மதித்து வச்சிருந்தாங்களோ அந்த நற்பெயரை சிம்சோன் என்ன செய்தார்? இழந்து போனார். நற்பெயரை இழந்து போகக்கூடாது. நம்ம கை நீட்டி சொல்லக்கூடாது, இவன் ஒரு மோசமான மனுஷன், இவன் ஒரு பெண்ணாசை பிடிச்சவன், இவள் ஒரு ஆணாசை பிடிச்சவா, இப்படின்னு நம்ம கை நீட்டி
மற்றவர்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அபிஷேகம் இருக்கிறது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். அப்போ அது அபிஷேகத்தை குறித்து அதிகமாக பேசினேன். ஆனால் அதிகமாக நம்ம அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட நம்முடைய கேரக்டர் வாழ்க்கை சரியில்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் சாதாரணமாக ரட்சிக்கப்பட்டவங்க கூட எங்கே போயிடுவான், பரலோக ராஜ்யத்துக்கு அட்லீஸ்ட் புதிய பூமிக்காவது போயிடுவான். ஆனால் அபிஷேகம் பெற்றும் தேவனை அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவம் செய்தால் அவன் பரலோக ராஜ்யம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது ஒரு பகுதியில் இருந்தாலும் இவன் இழந்தது நற்பெயரை இழந்து போனான். முதலாவதாக சிம்சோன் எதை இழந்தாரு, நற்பெயரை. அவருக்கு இருந்த கனம், அவருக்கு இருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவதாக நியாயாதிபதிகள் 14:19 வாசிங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சரி, தொடர்ந்து வாசிங்க. 15:1. சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு, நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். சரி, 29:20 சிம்சோனின் பெண் ஜாதியோவென்றால் அவனுடைய தோழரில் அவனோடு சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். இதில் என்ன பாயிண்ட் சொல்லலாம் உங்ககிட்ட கேட்குறேன். மனைவியை இழந்தாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தில் கர்த்தர் அவரோடு பேசுகிறார், அம்மா மூலமாக பேசுகிறார். இஸ்ரவேலிலே உனக்கு பெண் இல்லையா, ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட உனக்கு பெண் இல்லையா, எத்தனை கர்த்தரை நேசிக்கிற கர்த்தரை சேவிக்கிற பெண் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும்போது நீ கர்த்தரை அறியாத ஒரு இடத்துல போய் பெண்ணு எடுக்கிறியேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னார். இப்போ சூழ்நிலை கொஞ்சம் மாறுது. இவர் ஒரு என்ன சொல்கிறாரு, ஒரு பழமொழி போடுறாரு கல்யாணத்து சமயத்தில். அப்போ நீங்கள் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சில காரியங்களை தருவேன், மாற்று வஸ்திரங்களை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நேக்க யாரை பிடிச்சிடுறாங்க, மனைவியை பிடிச்சிடுறாங்க. மனைவியிட்டிருந்து அதை கேட்டுக்கிடுறாங்க, அந்த பழமொழிக்கு பதிலை கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு தான் இவர்கிட்ட சிம்சோன்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, என் மனைவியிட்டேருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது பெரிய காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். இவர் சொல்லிட்டார். இவர் சொல்லலாமா? எவ்வளவு 7 நாள் அழுதுருக்கா. 7 நாள் அழுதாலும் இவள் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, சொல்லியிருக்கக்கூடாது. இதை நீ கேட்காத. இப்போ நான் சொன்னேன்னா உடனே நீ அங்கே போய் சொல்லிடுவ, அவங்க பதிலை சொல்லிடுவாங்க, இதுதான் நடக்க போகுது. ஏன் வீணா அழுதுகிட்டு இருக்க, அழாத, நான் சொல்ல மாட்டேன்னு அதை ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும். சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இப்போ அவருக்கு என்ன வருதான், கோபம் வருதான். கோபம் எதுக்கு வருது, நீ தானே சொன்ன, நீ மறைக்க வேண்டியதை மறைக்கணுமா இல்லையா? தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட மறைக்க வேண்டியதை என்ன செய்யணும், மறைக்கணும். தேவன் இதை முதலாவதாகவே சொல்லி கொடுத்துட்டாரு. பின்னாளில் உனக்கு இன்னொரு பிரச்சனை வரப்போகுது, அங்கே சொல்லாத, இப்போ சொன்னதா இவா சொல்லிட்டா, அதே மாதிரி நீ பின்னாட்களில் சொல்லும்போது அதையும் உனக்கு சொல்லிடுவா அப்படிங்கிறதுக்காக கூட என்ன செஞ்சுருக்கலாம், இதை செய்திருக்கலாம். நம்முடைய தேவன் நல்ல தேவன், பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, அப்போ இந்த இடத்துல திருப்பி அப்பா என்ன சொல்கிறாரு, அவர் அப்பா ஒரு மூடன். இவர் கோபமாக போயிட்டாரு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே அவருக்கு இன்னொரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரம் அவசரம் ஒரு தேவனுடைய பிள்ளை கூடாது. இது தேவனுடைய பிள்ளை அல்ல என்றாலும் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆத்திரம் என்ன செய்யக்கூடாது, மடமடன்னு காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. சில குடும்பங்கள்லாம் இப்படி செஞ்சுருக்காங்க. ஏதாவது ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நடந்துட்டுனா போதும், ஐயோ அவங்க குடும்பத்தில் கல்யாணம் நடந்துருச்சே, அவள் தங்கச்சி வயசு இல்லை, உடனே நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும்னு சொல்லி மடமடன்னு திப்புன்னு கல்யாணத்தை கட்டி வச்சு பிறகு அந்த கல்யாணம் எப்படி இல்லை, நல்லா இல்லாமல் போய் ஒட்டஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இப்படிலாம் அவசரப்படக்கூடாது. தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தால் என்ன, அக்காவுக்கு ஏற்ற வேளையில் தேவன் திருமணம் ஆய்க்க செய்வார். என்ன குறைஞ்சி போச்சு, குடிமுழுகியாக போச்சு, உலகத்தில் பெண் இல்லையா, உலகத்தில் மாப்பிள்ளை இல்லையா, ஏற்ற வேளையிலே கர்த்தர் என்ன செய்வார், தருவார். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்யுது
இருக்கு. அவசரப்படக்கூடாது திருமண காரியங்களில். இவர் இந்த பாருங்க, இப்போ அப்போ இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அவருடைய மகள், அவருடைய தங்கச்சி அவளை விட அழகா இருக்கிறா, சரி அவளையாவது திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இவருக்கு அதுவும் பயங்கர கோபம். ஒன்று அறிஞ்சுக்கிடுங்க, இவர் என்ன செஞ்சிருக்கணும்? கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இவர் என்ன செஞ்சிருக்கணும்? மனைவியே கூப்பிட்டுட்டு போயிருக்கணும். நீ தான் திருமணம் ஆயிருக்கியே, புது மாப்பிள்ளை தானே, உனக்கு கோபம் வந்தது பரவாயில்ல, நீ ஏன் அங்கே விட்டுட்டு போன? மனைவி இருந்தால் மனைவியோடு வாழ தெரியணும், மனைவியோடு வாழணும். இதான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். உபாகமம் 24:5. உபாகமம் 24:5. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு போக வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையையும் சுமத்த வேண்டாம். அவன் 1 வருஷ பரியந்தம் தன் வீட்டிலே தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. இதுதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் இப்போ உள்ளவங்கெல்லாம் லீவ் அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதில் ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அதாவது யுத்தத்திற்கு போகக்கூடாது. ஏன்? யுத்தத்துக்கு போனால் ஒருவேளை மரிக்க நேரிடலாம். மரிக்க நேரிட்டால் இவள் விதவை ஆகி விடுவாள் சின்ன வயசுல. ஆகவே தேவன் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. புதுசா திருமணம் பண்ணா நீ சண்டைக்கு போகாத, 1 வருஷம் மனைவியை நீ என்ன செய்ய, சந்தோஷப்படுத்து. ஒருவேளை வேலைக்கு போயிருந்தாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துக்கோ, எப்போதும் போல நண்பர்களோடு சுத்திட்டு ராத்திரி 10 மணிக்கு சேராதன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வீட்டில் ஒரு ஜென்மம் இருக்கு, உன்னை நேசிக்கிற ஒரு பிள்ளை என்ன செய்யறா, இருக்கிறா, வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறா, எப்போது என் கணவர் வருவான்னு காத்திருக்கிறாளே, அவளுக்காக நீ என்ன செஞ்சிரு, சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு என்ன செஞ்சிரு வந்துருன்னு சொல்றாரு. என்ன அழகான வசனம். ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் 1 வருஷ பரியந்தம், 10 வருஷம் கிடையாது. மனைவியை சந்தோஷப்படுத்துறேன்னு வேலை இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கிறாரு. 1 வருஷ பரியந்தம் தன் வீட்டிலே தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? சிம்சோனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்சோன் யாரு? ஒரு நியாயாதிபதி. நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும். உபாகம புஸ்தகத்தில் இந்த வசனம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே பிரச்சனை வந்துருச்சு, இவ சொல்லிட்டா பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் என்னுடைய மனைவி இல்லவன், மனைவி எங்க கூட்டிட்டு போயிருக்கணும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். மனைவியை வச்சு நடத்த தெரியல. அல்லேலூயா. ஆகவே தான் மனைவியை இழந்து போனான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய நாம கர்த்தர் நமக்கு மனைவியையோ கணவனையோ கொடுத்திருந்தா, முக்கியமாக அதை விட்டுருங்க, ஒரு மனைவியை வச்சு நடத்த தெரியணும். அல்லேலூயா. ஞானமாக நடத்தணும். ரொம்பையும் அதில் உங்களை ஞானத்தை தருவாராக. ஸ்தோத்திரம். தலை மேலே வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்பையும் ஆடிடக்கூடாது. அதே சமயத்தில் வசனத்தின்படியும் என்ன செய்யணும், வாழணும். ஆகவே அதற்குரிய கிருபை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மனைவியை எப்படி நான் நடத்தணும்னு எனக்கு என்ன செய்யணும், ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆகவே இந்த நம்ம ஆளு சிம்சோன் இப்போ யாரை இழந்துட்டாரு? மனைவியை இழந்து போனார். ஆகவே கடைசி வரைக்கும் அப்புறம் அவருக்கு திருமணம் நடக்கலை, குழந்தையும் இல்லை, சந்ததியே கட்டாயிற்று. ஹல்லேலூயா. ஏன் கட்டாச்சு? இஷ்டத்துக்கு வாழ்ந்ததுனால. யாரையும் விட மாட்டார். பிரசங்கம் பண்ணுகிற நானும் சரிதான். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் அவருக்கு ரொம்ப சப்பக்கட்டுலாம் கட்ட மாட்டார். ஸ்தோத்திரம். இவர் போன போக்கு சரியில்லாததுனால ஒரு பெண்ணோடு கூட வாழ முடியல. அந்த பெண்ணிடத்திலிருந்து ஒரு சந்ததியை கூட பெற்றுக்கொள்ள முடியாம ஒரு அனாதையை போல தான் அவர் தன்னுடைய ஓட்டத்தை என்ன செஞ்சார், முடிச்சாரு. காரணம், முதல்ல இருந்தே அவர் வழி விலகி விட்டார். அல்லேலூயா. கிருபைகள் இருந்தது, வரங்கள் இருந்தது, அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார், எல்லாம் உண்மைதான். அடுத்த பகுதியில் ஓட்ட விட்டதுனால அவரால் எழும்பவே முடியல. அல்லேலூயா. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது இழந்தது மனைவியை. 3வது 16-19. அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. 3வது இழந்தது என்ன? அதான் அவங்க பார்வை இன்னும் சரியா. 3வது முடியை இழந்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மடியிலே படுத்ததுனால முடி போச்சு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவ பிள்ளைகள். யாருடைய மடியிலையோ படித்தா இப்படி தான் எல்லாம் போகும். முடியில தான் என்ன இருந்துச்சு? பலன் இருந்துச்சு. அப்போ அந்த முடியை இழந்து போனான். அப்போ ஒரு நசரேயன் என்பவன் என்ன செய்யணும்? முடியை என்ன செய்யணும்? நீளமாக வளர்க்கணும். திராட்சை ரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது, பிரேதத்தை தொடக்கூடாது, பிரேத தண்டைக்கு போகக்கூடாது. இவன் தான் யார்? நசரேயன். இவர் ஒன்று ஒன்றா உடைச்சார். இவர் என்ன செஞ்சார்? ஒன்று ஒன்றா உடைச்சார். இந்த மனுஷன் ஒரு மாதிரி மனுஷன். ஹல்லேலூயா. சிம்சோன் அப்படின்னால பராக்கிரமசாலி தான் ஞாபகம் வருது. சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சவன் ஞாபகம் வருது. ஒரு பச்சை கழுதையும் தாடையிலும் எடுத்து 1000 பேரை கொன்றவன் ஞாபகம் வருகிறது. அதே சமயத்தில் இதுவும் நமக்கு ஞாபகம் வரணும். மூன்றாவதாக அவர் இழந்தது என்னது? முடி. நான்காவதாக அவர் இழந்தது அவன் பலன் அவனை விட்டு நீங்கிட்டு பலத்தை இழந்தான். எதை இழந்தான்? பலத்தை இழந்தான். ஏன்? அந்த கீழ்ப்படிதல் இருக்கிற வரைக்கும் பலன் இருந்துச்சு. கீழ்ப்படிதல் போன உடனே, முடியை எடுத்த உடனே அந்த முடியல பலன் இல்லை. அந்த ஆண்டவர் சொல்லியிருந்தார், அந்த வார்த்தையில் அவன் ஒரு சரியா இல்லை, ஒரு அசட்டையாக இருந்துட்டான். என்ன நடந்துற போகுது அப்படின்னு ஒரு அஜாக்கிரதை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அசட்டை, அஜாக்கிரதை. எப்படி வேணாலும் வாழலாம், பரலோகத்து போயிடலாம். தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், இந்த காரியத்தை மாத்திரம் செய்திடாதீங்க. ஹல்லேலூயா. தவறு செய்திருக்கலாம், ஆனால் தவறிலே தொடர்ந்துடாதீங்க. தேவ சமூகத்தில் போய் விழுங்க. நமக்கு ஒரு நாள் மரணம் வரும். தேவனை நாம் சந்திக்கணும். அங்கே சந்திக்கும் போது நம்ம பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. சும்மா எப்படியும் வாழலான்னு வாழவே வேண்டாம். இந்த சிம்சோன் நமக்கு ஒரு மாடல் தான், நமக்கு ஒரு மாதிரி. என்ன மாதிரி? சரியான நல்ல மாதிரியா? இல்லை, ஒரு கெட்ட மாதிரியாக மாறிட்டான். அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிட்டு. ஹல்லேலூயா. அவர் எப்பெல்லாம் தேவ ஆவியானவர் வருவாரோ வல்லமையான காரியங்களை செய்வார். ஆனால் இப்போ தேவன் சொல்லியிருந்த அந்த வார்த்தையின்படி ஜீவிக்காதனால முடி இழந்ததோடு முடியினால எதுவும் போயிருச்சு? பலனும் போயிருச்சுது. ஐந்தாவதாக 16:20 அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் அவனை விட்டு விலகினார், கர்த்தரை இழந்து போனான். ஹல்லேலூயா. எப்படி போகுது பாருங்க, ஒன்று ஒன்றா போகுது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையாக வாழலைன்னா ஒன்று ஒன்றா நம்மை விட்டு போய்விடும். சமாதானம் போய்விடும், சந்தோஷம் போய்விடும், பணம் போய்விடும், வேற என்ன சொல்லலாம், ஒரு நிம்மதி போய்விடும். எல்லாம் போய் ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு பைத்தியக்காரியை போல தான் நம்ம இருக்கணும். சிம்சோனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் என்ன செய்யல? அறியல. நல்லா அறிந்து கொள்ளுங்கள், ஆவியானவருக்கும் அசுத்த ஆவிக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் வரும்போது ஆடல் பாடலோடு ஆர்ப்பரிப்போடு வருவார். ஒரு ஆள் மேலே இறங்கும் போது அவங்க உருளுவாங்க, அல்லது கத்துவாங்க, அல்லது கண்ணீர் வடிப்பாங்க, அல்லது தேவ ஆவியானவர் அந்த சரீரத்தில் இறங்கும் போது ஒரு அசைவு உண்டாகும், அல்லது ஒரு சிலர் தரிசனங்களை காண்பார்கள், ஒரு சிலர் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். ஒரு வல்லமை இறங்கும். அது எப்படி இருக்கும்? மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக இருக்கும். ஆனால் போகும்போது யார்கிட்டையும் சொல்லாமல் போயிடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் இருந்துக்கிட்டே இருப்பாரு. தயவு செய்து நினைக்காதீங்க, பழைய உடன்படிக்கையில் உடனே போயிட்டாரு, புதிய உடன்படிக்கையில் உடனே போவார், உடனே போக மாட்டார். ஆனால் போகாமலும் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்னும் எவ்வளவு நாள் இவனோடு நான் இருக்க வேண்டும்? என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறானே, என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவார். அவர் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா அந்த இடம் வெற்றிடமாக இருக்கும். அந்த இடத்த கருப்பன் வந்து நிரப்பி விடுவான். அந்நிய பாஷையும் வரும். ஹல்லேலூயா. ஆனால் எந்த அந்நிய பாஷை? கருப்பன் கொடுக்கிற அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அசுத்தாவி அப்படி அல்ல. உள்ள வரும்போது யாருக்கும் தெரியாது. திருடன் அவன் திருட்டுத்தனமாய் உள்ளே வந்து உட்கார்ந்து கொள்ளுவான். ஆனால் அவனை விரட்டும் போது ஆடி பாடி உருண்டு ஹோ ஹோன்னு சொல்லி தான் வெளியே போவான். பார்த்துக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் வந்தா யாருக்கும் தெரிகிற வண்ணமாக வருவார். போகும்போது சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவார். பிசாசு திருட்டுத்தனமாக உள்ள வருவான், போகும்போது ஆர்ப்பாட்டத்தோடு போவான். இதுதான் ஆவியானவருக்கும் அசுத்த ஆவிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? சொல்லாமல் கொள்ளாமல் அடிய காலி பண்ணிட்டாரு. கர்த்தர் இருக்கிறாரா? நம்மோடு இருக்கிறாரா? ஆவியோடு இருக்கிறாரா? அல்லது அப்போ போயிட்டாரா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு சிலர்கிட்ட போயிருக்க கூடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அடுத்தது எதை இழந்தான் பாருங்க. 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி. ஓகே, அடுத்தது இழந்தது கண்கள். இந்த கண்கள் தான் இவனை என்ன செய்தது? பாவத்துக்குட்படுத்தினது. முதலாவதாக ஒரு பெண்ணை பார்த்தார், கண்டார், வேசியை கண்டார், தெளிலாளை கண்டார். எந்த கண்ணு வச்சு அசுத்தமானதை பார்த்தானோ அதே கண்கள் என்ன செய்யப்படுகிறது? புடுங்கப்படுகிறது. புடுங்கிறதுனா எப்படி? ஒரு பெரிய நீள கத்தி கண்களுக்குள்ளாக கொடுத்து அதை அப்படி கொடைஞ்சி எடுத்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி பராக்கிரமசாலியா இருந்த அவன் கிட்ட என்ன செய்ய முடியாது? யாரும் போக முடியாது. ஊரே திரண்டு வந்தாலும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனா இப்போ சர்வ சாதாரணமாக தேவன் போயிட்டார்னா நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா இருக்கும், இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னு வைங்களேன், ஓட்டாண்டியிலும் ஓட்டாண்டி. ஆனால் அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. ஈஸியா கண்ணை பிடுங்கிட்டான். எந்த கண்ணினால அவன் பல காரியங்களை ரசித்தானோ, எந்த கண்களினால தேவனை வேதனைப்படுத்தினானோ அதே கண்களை அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகள். சரி, அடுத்தது எதை இழந்து போனான்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து வாசிங்க. அதுல அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு 25, 26. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சரி, இதுக்கு என்ன பாயிண்ட் போடலாம்? பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு இருந்த மரியாதையை இழந்தான். ஹல்லேலூயா. டோட்டல் மரியாதையும் இழந்து போனான். மாவரைக்கிறவனாக எந்த கையினால சிங்கத்தை கொண்டாரோ, எந்த கையினால 1000 பேரை கொண்டாரோ, எந்த கையினால அந்த மதில்களில் உள்ள அந்த வாசல் தாழ்பாள்களோடு தூக்கி கொண்டு போனாரோ, எந்த கையினாலே பராக்கிரமமான காரியங்களை செய்தாரோ அந்த கை விலங்கிடப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே கைகள் மாவாட்ட வைக்கிறது. எவ்வளவு ஒரு பைத்தியக்காரனாக மாறுகிறார், வேடிக்கை பொருளாக மாறுகிறார். சிம்சோன் வருகிறான் என்றாலே பெலிஸ்தர் நடுங்குவார்கள். சிம்சோன் வருகிறான் என்றாலே அந்த பட்டணங்கள்லாம் பயந்து கிடு நடுக்கும். பைபிள் சொல்லுது, அவனை பிடிக்கும்படியாக நிறைய பேருக்கு வாசல்ல காத்திருந்தாங்களாம். எப்படி காத்திருந்தாங்களாம்? ராத்திரி முழுசும் பேசாமல் இருந்தாங்களாம். பேச்சு சத்தம் கேட்டால் அவன் வரமாட்டான்னு சொல்லி பேசாமல் இருந்து லபக்குன்னு பிடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இவர் ஆட்டில் பயந்து ஓடிட்டான். அவ்வளோ ஒரு பயந்து ஓடிட்டாங்க. இது எதை ஆட்டுறாரு? அந்த வாசல் கதவு. இந்த மாதிரி வாசல் கதவா? இந்த வாசல் கதவை உங்களால் பிடுங்க முடியுமா? நம்மளால் பிடுங்க முடியுமா? முடியாது. அவன் அந்த பெரிய மதில், பட்டணத்து மதிலை 2 அசைப்பு அசைச்சு அதை அப்படின்னு சாதாரணமாக இப்படி நான் தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு அவன் இன்னும் நிறைய விளையாட்டு பண்ணியிருப்பான். ஒரு சுத்துல அவ்வளவரும் பயந்து ஓடிட்டாங்க. எம்மா, அந்த சிம்சோன்கிட்ட என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனிடத்துல தேவ ஆவியானவர் இருந்ததுனால அவ்வளோ பெரிய வல்லமை இருந்துச்சு. அதே கைகள் இப்பொழுது விலங்கிடப்படுகிறது. அதே கைகள் இப்பொழுது மாவாற்றுறதுக்கு சொல்ல வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம். இப்போ எதை இழந்துட்டாரு? தேவனை விட்டு தூரம் போனால் இதுதான் நடக்கும். யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் அதை என்ன செஞ்ச ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இழப்புகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி என்றால் இழப்புகள் ஒன்றன்பின் வந்து கொண்டே இருந்தது என்றாலே ஏதோ ஒரு ஓட்டை எங்கேயோ இருக்கிறது என்று அர்த்தம். அதை சரி பண்ணினால் தேவனும் அந்த மாதிரி காரியங்களை திருப்பி அனுமதிக்க மாட்டார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் வேதனை அடைவதை அவர் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். பாடுகள் என்பது வேறு, உபத்திரவங்கள் என்பது வேறு, தண்டனை என்பது வேறு. சிம்சோனுக்கு இது பாடா உபத்திரவமா? சொல்லுங்க. இது பாடா உபத்திரவமா? ஜெயராஜ் பிரதர் சொல்லுங்க. தண்டனை. ஹல்லேலூயா. சிம்சோன் ஒன்று விட்டுற மாட்டாரு. சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன் என்று விட்டுற மாட்டாரு. இப்போ மாவாட்ட வேண்டிய நிலைமை,
என்ன விளையாட்டு காட்ட வேண்டிய நிலைமை. என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு கம்பை வச்சு ஒரு குத்து குத்திருப்பாங்க, இந்த கையை வச்சு என்னெல்லாம் பண்ணினேன், ஒரு எத்திருப்பாங்க, அவங்க குப்புற அடிக்க போய் கீழே விழுந்திருப்பாரு, கண்ணு தெரியல, கையில் பலன் இல்லை, கர்த்தர் இல்லை. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை. கடைசியில் எதை இழந்தாருன்னு பார்ப்போம். நியாயாதிபதிகள் 16, 29, 30. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார். உயிரை இழந்தான். எதை இழந்தான்? உயிரை இழந்தான். ஒரு வசனம் கலாத்தியர் 6:7 இருக்கு. இந்த வசனம்லாம் எச்சரிப்பின் வார்த்தைகள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சிம்சோனும் விதிவிலக்கல்ல, தாவீதும் விதிவிலக்கல்ல, எவரும் விதிவிலக்கல்ல. சரி, ஏன் இத்தனையும் இழந்தான்? நல்ல பெயரை இழந்தான், மனைவியை இழந்தான், முடியை இழந்தான், வேற தேவ பலத்தை இழந்தான், அல்லது அபிஷேகத்தை இழந்தான், கர்த்தரை இழந்தான், கண்களை இழந்தான், மரியாதையை இழந்தான், உயிரை இழந்தான். ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? ஒரே வார்த்தை தான். ரொம்ப அழகா சொல்லுங்க. பாவம்ங்கிறது பொதுவானது. பெண்ணாசை. ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா சொன்னா பெண்ணாசை. பெண்ணாசையினாலே இவன் என்ன செய்தான்? இழந்து போனான். கொடுக்கப்பட்டவைகளை இழந்து போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வதாக ஸ்தோத்திரம், லூசிபரை குறித்து சொல்ல போறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூசிபருக்கு கொடுக்கப்பட்டவைகள் என்ன உங்களுக்கு தெரியும். அவன் இழந்து போனவைகள் என்ன உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 14:11-15 வரைக்கும். ஏசாயா 14ஆம் அதிகாரம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே ஒட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து போதும். இப்போ 28ஆம் அதிகாரம் 12-17 வரைக்கும் வாசிங்க. இதுவே நீங்கள் எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுளம். இதெல்லாம் மெதுவாக நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும், டைம் இல்லை, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். யாரு? லூசிபர். நீ பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நாம எதனால உண்டாக்கப்பட்டோம்? மண்ணினால. இவரு மாணிக்க கற்களினாலே. அப்பா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அது மாத்திரமா? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது. நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். புரிஞ்சுக்கிட்டா?
அல்லேலூயா. தேவதூதர்கள் வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதிலும் லூசிபர் மிக மிக முக்கியமானவர். 3 தேவதூதர்களை பற்றி நமக்கு தெரியும். மிகாவேல், காபிரியேல், அடுத்தது லூசிபர். காபிரியேலுடைய வேலை என்ன? செய்திகளை சொல்லுவது. மிகாவேலுடைய வேலை என்ன? யுத்தம் செய்வது. இவர் கேருப்புடைய வேலை என்ன? ஆராதனை செய்வது, பாதுகாப்பது, பாதுகாக்கிற வேலை. ஸ்தோத்திரம். இந்த வேலையை தான் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த 3 பேர்லையும் விசித்திரமாய் யாரை தான் ஆண்டவர் உண்டாக்குனாரு? இந்த லூசிபரை தான் உண்டாக்கினார். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், பூரண அழகுள்ளவன். இந்த 14ஆம் அதிகாரத்திலையும் அப்படி பார்க்கலாம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எங்கே வச்சுருக்கோம்? ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யாருடைய சரீரத்தில் இருக்குது? லூசிஃபருடைய சரீரத்தில் இருக்குது. அதான் சொல்கிறாரு, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும். இங்கேயுமே அதை சொல்லுவார், லைட்டாக டச் பண்ணுறாரு. அந்த எசேக்கியேல் 28:13 சொல்கிறாரு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. சரீரத்திலே என்ன இருக்குது? மியூசிக், வயலின் இருக்கு, கிட்டார் இருக்கு, என்னென்ன இருக்கணுமோ அது இருக்கு. நமக்கு 4-5 கருவி தான் தெரியும். பிதாவாகிய தேவன் எப்படி ஆராதனை பண்ணியிருப்பாரு பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் ஒர்ஷிப் ரொம்ப தேவை. தேவன் அதை விரும்புகிறார். இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்ததே தேவன் தானே ஒழிய சினிமாக்காரன் அல்ல. நல்லா கவனமாக கவனிங்க. சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை போடுறதே, மியூசிக் போடுறதே தப்பாக சொல்கிறாங்க. தேவனே மியூசிக்கை விரும்புகிறார். ஆகவே தான் லூசிஃபரை எப்படி படைச்சாரு? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடையே அவர் படைச்சாரு. உன் அழகு, அதில் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரையும் விட இவனை விசித்திரமாய் அழகாய் உண்டாக்குனதுனால இவனையும் அறியாமல் இவனுக்கு என்ன வந்து விட்டது? மேட்டிமை வந்து விட்டது. மேட்டிமை வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ பயங்கரமானதெல்லாம் சொல்லிட்ட. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ரொம்ப மோசம்ல அது. ஹல்லேலூயா. உண்டாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன், சிருஷ்டிகர்த்தனாகிய அவரை தள்ளிட்டு அவரிடத்துல இவர் உட்கார்ந்து இவர் ஆராதனையை ஏற்றுக்கொள்வாராம், இவர் மகிமையை ஏற்றுக்கொள்வாராம். இன்னைக்கு அதான் பிரச்சனை. எங்கு பார்த்தாலும் நாற்காலி பிரச்சனை தான். நமக்கு நன்மை செய்வதற்காக இன்றைக்கி எம்எல்ஏ எம்பிகள்லாம் ஓட்டு வாங்குறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களோ? நமக்கு நன்மை செய்வதற்காக தான் இவங்க இருக்காங்கன்னு. நம்ம பிரதமர் ஆகட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாகட்டும், எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏதோ மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அவங்க நிற்காங்க, நாற்காலிக்காக நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. நாற்காலி மேலே தான் கண்ணு, வேற ஒன்றும் இல்லை. இதே பிரச்சனை தான் யாருக்கு இருந்துச்சு? லூசிஃபருக்கும் இருந்துச்சு. நாற்காலி மேலே தேவன் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு நினச்சான். நாம் அப்படி நினைக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கும் போது அதான், ஐயோ பாவம் என் மனுமக்கள், என் பிள்ளைகளை அந்த படுபாவி ஏமாத்திட்டான், இவங்க பெருமை பாராட்டுவாங்க ஆனால் ஏன் கூட போட்டி போட மாட்டாங்க அப்படிங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் நமக்கு இறங்கி வந்தார். நமக்கு சிலுவை சுமந்தது காரணம், மனுமக்கள் ஏமாற்றப்பட்டார்கள், ஏமாந்து போனார்கள். இவங்க இவங்களா செய்யலை, தூண்டப்பட்டு செய்தாங்க. அவனாகவே செய்தான். ஹல்லேலூயா. அதுவும் தேவனுக்கு ஒப்பாவேன். எப்படி, எவ்வளவு திமிரு! அவரை உண்டாக்கி, அவரை எல்லாரை காட்டிலும் அவனை எவ்வளவு ஸ்பெஷலாக வச்சிருந்தாரு. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ அழகானவன், ஞானத்தில் நிறைந்தவன். எப்படி எத்தனை கற்கள் அவனுடைய சரீரத்தில் இருந்துச்சு பாருங்க. பஸ்பராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணு உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. அழகா சொல்லி காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேருப்புக்கு நிறைய முக்கியமான வேலை. இந்த கேருபின் இவங்களை எங்கே கொண்டு வச்சிருந்தாரு? எங்கே கொண்டு வச்சாரு? நம்ம மக்கள், நம்ம மனுமக்கள் திருப்பியும் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு அங்கே எதை தான் வச்சாரு? கேருபீனை தானே வச்சாரு. கேருபீனை தான் வச்சாரு, பாதுகாப்பாக வச்சாரு. ரொம்ப மரியாதை அவங்களுக்கு. அதனால பாருங்க. ஆனால் இப்போ அவன் ஒன்றுமில்லாமல் போனான். இதுக்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் அவனுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஸ்தானத்தில் திருப்தி இல்லை. தேவ சிங்காசனத்தில் உட்காரணும்னு பேராசைப்பட்டான்.
28:5. எசேக்கியேல் 28:5. உன் வியாபாரத்தினாலும் கீழே போயிருங்க. உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. செல்வம், அவ்வளவு செல்வம் அவருக்கு. இன்னைக்கு பணக்காரனுக்கு மேட்டிமை இருக்குமா இருக்காதா? ஏழையா இருந்தாலே மேட்டிமையா இருக்கும். வேறு பணக்காரனுக்கு மேட்டிமை இருக்குமா இருக்காதா? இப்போ அதானி அம்பானி இவங்க மேட்டிமையா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அந்த செல்வம் கூட கூட என்ன வருது? மேட்டிமை. செல்வத்தினால் மேட்டிமை. 28:17 அதுக்கு மாத்திரம் வாசிங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையிட்ட. அழகு கூட கூட என்ன வருது? மேட்டிமை. கொஞ்சம் அழகா இருக்கிறவங்கள பாருங்க, அவங்களையும் அறியாம கொஞ்சம் மேட்டிமை இருக்கும். ஒரு நேரத்துக்கு 3 நேரம் கண்ணாடியை பார்ப்பாங்க. பாவமா இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம முகம் இவ்வளவுதான், திருப்பி திருப்பி பார்த்தா நான் எங்க நல்லா போறேன் அப்படி போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கலரா கொஞ்சம் இருந்தா ஒரு நேரத்துக்கு 3 நேரம் போய் பார்த்து இருக்கிற அழகையும் இன்னும் கொஞ்சம் கூட்டி வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். வேண்டாம். தேவன் கொடுத்த அழகு போதும். ஸ்தோத்திரம். பவுடர் போடுமா போட்டுக்கோங்க லைட்டாக, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அந்த வேர்வெல்லாம் போகும். சும்மா போய் இந்த எங்கள் பியூட்டி பார்லர் படுத்து கிடந்து 2099 போடுவான். பரிசுத்தவானே 3000 போட்டுறப்படாதான் 2999. இதுக்கு போய் படுத்து கிடந்துக்கிட்டு அவன் வெங்காயத்தை போடவும் வெள்ளரிக்காயை கண்ணில் வைக்கவும் அப்படியே படுத்து கிடந்து அவன் செய்கிறது வேலை வெறும் 99 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 2999 வாங்கிட்டு வந்துடுவான். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்ன தான் நீங்கள் இருந்தாலும் ஒரு நாள் இது மண்ணுக்கு தான் போகுது. புழுக்கள் தான் ஆகாரம். அதனால் ரொம்ப மோசமாக சொல்ல கொஞ்சம் நல்லா இருந்துக்கோங்க. ஆனால் அதுக்காக இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அழகு வரும்போது மேட்டிமை உங்களையும் அறியாமல் வரும். கிருபை வரங்கள் உள்ளவங்களையும் பாருங்களேன். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அற்புதங்களை செய்கிற சக்தி உள்ளவங்கள பாருங்களேன். அவங்களையும் அறியாமல் ஒரு பெருமை அவங்களுக்கு என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா. அழகினால் மேட்டிமை, செல்வத்தினால் மேட்டிமை, ஞானத்தினால் மேட்டிமை, மினுக்கினால். 28:17 பாருங்க. மினுக்கு 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். மினுக்கு, மினுக்குக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி போ, உன் மகிமைன்னு போட்டிருக்கு. கனம், உனக்கு இருக்கிற மகிமை, உனக்கு இருக்கிற கனம், உன் ஞானத்தை நீ என்ன செய்தாய்? கெடுத்தாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அக்கினி கற்களின் நடுவிலே உலாவினவன், அக்னிமயமான இடத்துல உலாவினவன் இப்ப எங்க போறதுக்கு ரெடியா இருக்கான்? அக்கினி கடலிலே போடப்படுவதற்கு ரெடி ஆயிட்டான். ரெடி ஆயிட்டார். அவரு எங்க உலாவினாரு? அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினவர் ஒரு நாள் வரும் அக்கினி கடலிலே தூக்கி எறியப்படுவான் நிரந்தரமாக. ஹல்லேலூயா. செல்வத்தினாலே மேட்டிமையா, அழகினாலே மேட்டிமையா, ஞானத்தினாலே மேட்டிமையா? வேண்டாம். நமக்கு மேட்டிமை இருந்தா இழந்து போவோம் நன்மைகளை, ஸ்தானத்தை இழந்து போவோம், கிருபைகளை இழந்து போவோம். ஒண்ணுமில்லாம இப்ப அழகாதான படைச்சாரு, இப்ப எப்படி இருக்கான்? அலங்கோலமா இருக்கான். யாராவது பிசாச சொப்பனத்துல பார்த்துருக்கீங்களா? கருப்பா வருவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. தேவனை பார்க்கல, இந்த பிசாசை பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. கருப்பா கருன்னு பயங்கர ரூபத்தில் வந்திருக்கான். ஸ்தோத்திரம். அவனுடைய அதனால தான் நம்ம ஆட்களும் என்ன செய்கிறாங்க? நல்லாவே தெரியுதப்பா நீ பாட்டு படிக்கிறதையே, அது ஒரு மாதிரி தெரியுத, நீ அதை போட்டு நீ படிக்க அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் பாட்டை போட்டு விட்டுட்டு என்ன வந்தாம்பாரு, நடந்து வாராம்பாரு, போய் வாராம்பாரு, அக்கினியை தூக்குனாம்பாரு, கருப்பா ஒருப்பா. பிரைஸ் தி லார்ட். நல்லாவே தெரியுது. ஐயோ பாவம், பரிதாபத்துக்குரியவர்கள். நாமெல்லாம் பாக்கியசாலிகள். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்ய இவங்களுக்காக நமக்கு புரியல. நம்ம சொல்ல போனாலும் ஏசுறான், அடிக்கான், மிதிக்கான். ஒரு டிராக்டை போட்டதுக்கு நம்மகிட்ட வந்துட்டான். சொல்லியிருக்கேன்ல, நம்ம ஆட்கள்லாம் டிராக்டை போட்டிருக்காங்க, நம்ம சீல் இருக்குது. நேராக ஃபோன் பண்ணிட்டான் எனக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நான் இல்லாமல் இருக்கும்போது என் வீட்டில் எப்படி கொண்டு நீ டிராக்டரை போடலாம்? எவனா சொல்லுவானா? வாஷிங் மிஷின் காரில் உள்ள அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை உள்ள தூக்கி போட்டா அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ வசந்த் அன்கோவா, நான் இல்லாமல் இருக்கும்போது எப்படி நீ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எது தூக்கி எங்கள் வீட்டில் போட்டு போகலாம்? பிச்சு போடுவான். பிச்சு சொல்லுவானா? அவன் அடியாள் நாள் வச்சுருக்கான், அவன் இவனை பிச்சு போடுவான். ஹல்லேலூயா. இதுக்கு ஏமாளி யார் தான்? தேவ பிள்ளைகள் தான். இப்போ ஏமாறுவோம், இப்போ அடி வாங்குவோம், நாடு ஒன்று வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெள்ளை குதிரையின் மே தேவன் வருவார். அப்போ ஆண்டியா வரமாட்டார், கழுதை மேலே வரமாட்டார்,
வெள்ளை குதிரையின் மேலே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வருவார்ல, அப்போ பார்த்துக்கிறோம். இப்போ அடி வாங்குவோம். அப்போ பைபிள் அப்படி தான் சொல்லுது, அங்கெல்லாம் போக விரும்பலை. இப்போ ஹல்லேலூயா. இப்போ வாங்குன்னு தான் சொல்கிறாரு. வலது கண்ணத்தில் அடித்தா இடது கண்ணத்தையும் காட்டு. இப்போ அடி வாங்குகிற நேரம், இரத்த சாட்சியை மறிக்கிற நேரம். தேவன் அதை என்ன செய்வார்? ஒரு டைம் வரும்போது அது என்ன செய்யும்? அப்படியே மாறும். பைபிள் வெளிப்படுத்தல அதெல்லாம் இருக்குது, அங்கே போகலை. சரி, அப்போ கொடுக்கப்பட்டவைகளை லூசிஃபர் என்ன செய்யலாம்? இழந்து போனான். நாம் இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இளைய குமாரன் எவைகளை இழந்தான்னு பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 - 13 வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15, 11 - 13 வரை. தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. போதும். இப்போ நம்ம 11ஆம் வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் எதெல்லாம் அவன் இழந்திருப்பான்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆஸ்தி கையில் இருக்குது. ஆஸ்தினா பணம், சொத்து எல்லாம் கையில் இருக்குது. அப்போ அவன் எதை இழந்திருப்பான்? பணத்தை இழந்திருப்பான், சொத்துக்களை இழந்திருப்பான், அப்புறம் நண்பர்களை இழந்திருக்கிறான், மரியாதையை இழந்திருக்கிறான், சாப்பாட்டை இழந்திருக்கிறான். அதில் வசனம் இருக்குது. வஸ்திரம், காஞ்ச கருவாடு, என்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸோ தெரியல, வஸ்திரம் இழந்து போனான். மோதிரம் இழந்துட்டான், கையில் போட்டிருந்தது. பாதரட்சியை இழந்து போனான். இதுக்கு காரணம் என்ன? எல்லாவற்றையும் இழந்த பின்பு, 14ஆம் வசனத்தில் இருக்கு, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு. நம்ம பிரசங்கத்துக்கு தகுந்தவாறு நம்ம சொல்லிக்கிறோம், எல்லாவற்றையும் அவன் இழந்த பின்பு. எல்லாவற்றையும் அவன் இழக்க காரணம் என்ன? எல்லாவற்றையும் இழக்க காரணம் என்ன? எல்லாவற்றையும் இழக்க காரணம் என்ன? ஆசையா? பேராசையா? சிற்றின்ப ஆசையா? பைபிளே இருக்க, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. அல்ல, எங்கெல்லாமோ போகாதீங்க. நமக்கு பதில் பைபிளே இருக்கு. நீங்க பைபிளை சரியா படிச்சா பைபிளே அதுல பதில் உண்டு. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அந்த துன்மார்க்கத்துல என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அல்லேலூயா. தண்ணி அடிச்சிருப்பான், குடிச்சிருப்பான். அவன் அண்ணன் என்ன சொல்றான்? வேசி இடத்துல போனான்னு சொல்றான். அவன் பார்த்தானா பார்க்கலையா தெரியல. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான்னு சொன்னாலே எல்லாமே அதுக்குள்ள என்ன செஞ்சிருது? அடங்கிருது. அப்பாட்ட இருக்கிறது பிடிக்கல. ஏன்னா அப்பாட்ட இருந்தா என்ன இருக்கும்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பார் அப்பா. சில காரியங்களை சொல்லுவார். பைபிள் ஸ்டடிக்கு போப்பா, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போகணும்ப்பா, பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், இப்படி நீ இருக்காத அப்படின்னு அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவாங்க. அது அவருக்கு என்ன செய்யலை? பிடிக்கலை. தனக்கென்று தன்னை அப்பா விட்டு போயிடணும்னு நினச்சிட்டாரு. அப்பா விட்டு போயிட்டா என்ன இருக்காது? இந்த மாதிரி லொள்ளுகள்லாம் இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு இருக்காது, நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் புறப்பட்டு போனார். வீட்டுக்குள்ளே எத்தனை மரியாதை அவருக்கு இருந்திருக்கும் பாருங்க. அவரை என்ன சொல்லியிருப்பாங்க? இதையாவது கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். அவரை என்ன சொல்லியிருப்பாங்க? சின்ன எஜமா. இதை விட நான் கரெக்டாக சொல்கிறேன், அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூத்தவரை சின்ன எஜமான்னு சொல்லியிருப்பாங்க, இவரை குட்டி எஜமா. ஹல்லேலூயா. அவர் பெரிய எஜமா. யாரு? அப்பா. அப்பா யாரு? பெரிய எஜமா. மூத்தவன் சின்ன எஜமா, இவர் குட்டி எஜமா. ஹல்லேலூயா. குட்டி எஜமா வணக்கம்னு சொல்லியிருப்பாங்க. குட்டி எஜமா நமஸ்காரம், நமஸ்தே அப்படி சொல்லியிருப்பாங்க. அவருக்கு அவ்வளவு மரியாதை. அவர் வரும்போது என்ன செஞ்சிருப்பாங்க? கேட்டை திறந்து விட்டுருப்பாங்க.
அவர் ஏதாவது டவல் கொண்டானா டவல் கொடுத்துருப்பாங்க, தண்ணினா உடனே தண்ணியை கொடுத்துருப்பாங்க. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவங்க அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ இவர் என்ன வச்சிருப்பாரு? மாட்டு பண்ணை வச்சிருக்க கூடும், இவர் பெரிய தோப்புகள் வச்சிருக்க கூடும், துறவுகள் வச்சிருக்க கூடும், பெரிய விவசாயம் நடந்திருக்கும், ஆடு மாடுகள் வச்சிருந்திருப்பாரு. அந்த காலத்தில் அதுதானே பணம். இன்னைக்கு ஆடு மாடுகள் வச்சிருந்தா பணக்காரன்னா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை கிராமங்களில் சொல்லக்கூடும். பாருங்க, இது அத்தனையும் இவர் என்ன செய்தார்? இழந்து போனார் இளைய குமாரன். காரணம் என்ன? ஒரே வார்த்தை தான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அத்தனையும் இழந்து போனார். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணாலே போதும், இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா போயிடும். அல்லேலூயா. சரிப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார், சரியாக என்று சொல்லுகிறார். சிம்சோனை போல அல்லது இந்த இளையகுமாரனை போல. இவன் கதை முடிஞ்சது, லூசிஃபர் கதை முடிஞ்சது. அவனுக்கு என்ன கிடையாது? ஒரு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு வாய்ப்பு இல்லாமலே அவருக்கு முடிச்சிட்டாரு. ஆனால் மனுக்குலமாகிய நம்மை அவர் நேசிக்கிறார், மனிதர்களாகிய நம்மை நேசிக்கிறார். ஆகவே அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு தூரம் நீ என்னை விட்டு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒப்புக்கொடு, இன்றிலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன், இன்றிலிருந்து புதிய கிருபைகளை தருகிறேன். நல்ல பாட்டு படித்தோம், புது புது கிருபைகள் தீனம் தீனம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தீனம் தீனம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். ரொம்ப ஸ்பீடு இல்லை, ஸ்தோத்திரம். முடிக்கும் போது தான் எழும்புறாங்க. சரி, உட்காருங்க திருப்பி. சரி, அப்போ நம்ம தேவன் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இளையகுமாருக்கு வாய்ப்பு கிடைச்சதா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மரியாதை திருப்ப கிடைச்சதா? சாப்பாடு கிடைச்சதா? என்ன சாப்பாடு கிடைச்சது? அதாவது பன்றிக்கு வைக்கிற தவிடு கிடைக்கல, ஆனால் இப்போ என்ன கிடைக்குது? கொழுத்த கன்று. ஹல்லேலூயா. அது மாட்டுக்கறின்னு சொல்ல வேண்டாம், என்ன கன்று? கொழுத்த கன்று. கொழுத்த கன்று. கன்றுன்னு என்ன அர்த்தம்? குட்டி. அது எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். அங்கே பன்றிக்கு வைக்கிற தவிட்டை திங்கிறதுக்கு முடியல, இங்கே என்ன கன்று? கொழுத்த கன்று. இங்கே நல்ல வஸ்திரம். அந்த வஸ்திரம் துவைச்சி எத்தனை நாள் ஆயிருக்குமோ தெரியல, இப்போ நல்ல வஸ்திரம், நல்லா குளிச்சிருப்பார். எதில் குளிச்சிருப்பார்? நம்ம பாணியில். அவர் பெரிய பணக்காரன் தானே, ஷவரில் மாத்திரம் இல்லை. இப்போ சில வீட்டில் இப்படி கெட்டி போட்டுக்கிட்டு இப்படியே படுத்து கிடக்காங்களே. ஆனால் பாருங்கள், அந்த கெட்டி தான் போட்டிருப்பாங்களோடைய, எத்தனை நாள் அதில் குளிச்சிங்கன்னு கேளுங்க, வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் சொல்லுவாங்க, படுத்தே கிடக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் வேஸ்ட். ஒரு பெருமைக்காக எங்கள் வீட்டிலே என்ன வச்சுருக்கோம்? அந்த டப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக. சரி, இதெல்லாம் வச்சுருக்க கூடும். நல்ல ஷவர் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க? நல்லா குளிச்சிருப்பாங்க, நல்ல விலையுந்த சோப்பு, நல்ல சென்ட்டு. எவ்வளவு மரியாதை பாருங்க. திருப்பி கத்திடத்தில் வந்துட்டா இழந்து போன அத்தனையும் கிடைக்குங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை குற்றப்படுத்தியே சொல்லலை, இப்படி நீ இழந்து போயிட்டான் இளையகுமாரன், ஆனால் அவ்வளவு நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஏன்? என்னை தேடி வந்தான். ஹல்லேலூயா. அப்பாவை தேடி வந்தான், அப்பாவை தேடி வாங்குறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன், அதை நான் நினைச்சே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. முதுகு பின்னால் எரிஞ்சிட்டேன், கடலின் ஆழத்தில் போட்டுட்டேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக இறஞ்சி. ஒரு பக்தன் சொல்கிறாரு, நம்ம எப்போமாவது சொன்னால், ஆண்டவரே நான் அந்த சின்ன வயசில் அந்த பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், நீயா அந்த பாவமா எப்போ செஞ்சேன்னு கேட்பாராம். ஹல்லேலூயா. அவருடைய பாவ மன்னிப்பு அத்தனை பெரியது. ஹல்லேலூயா. எப்போ செஞ்சேன்னு கேட்பாராம். நாம் அப்படி இல்லை. நீ அன்னைக்கு அப்படி சொன்னீர்ல, என்னதான் இன்னைக்கு இப்படி இருந்தாலும் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறீரு, ஆனால் அன்னைக்கு அப்படி சொன்னீரா சொல்லலையா அப்படின்னு அதை சொல்லி காட்டிக்கொண்டே இருப்போம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டவைகளை இவன் இழந்தான், ஆனால் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். சிம்சோன் இழந்தது தான், அவன் அப்புறமா பெற்றுக்கொள்ளலை. ஹல்லேலூயா. லூசிஃபரும் திருப்பி பெற்றுக்கொள்ள போவது இல்லை. கொடுக்கப்பட்டவைகளை என்ன செய்யாதே? இழந்து போகாதே. நான்காவது ஒரு நபரை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 25:29 வாசிங்க. ஆதியாகமம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு ஐயோ, சரியா தெரியலையே. ஆதியாகமம் 25:29 ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது
யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சரி, இந்த நபரை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஏசா மூத்த பையன், அவன் சிரேஷ்ட புத்திரன். மூத்த மகனுக்கு என்ன கொடுப்பாங்க? சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கறதை காட்டிலும் எத்தனை மடங்கு? 2 மடங்கு கொடுப்பாங்க. முதலாவது பிறக்கிறவங்க அவங்க பாக்கியசாலிகள். ஆனால் பாக்கியசாலிகள் மாத்திரமல்ல, ஏன் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எதுக்கு கொடுத்தாங்க? அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. மூத்த பையனுக்கு பொறுப்பு இருக்குது. மூத்தவனாக பிறந்தவனுக்கு என்ன இருக்குது? பொறுப்பு இருக்குது. தகப்பனுக்கு அப்புறமா ஒருவேளை தகப்பன் மரிச்சு போயிட்டா, தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அந்த குடும்பத்தை கொண்டு போக வேண்டியது யாருடைய வேலை? மூத்த மகனுடைய வேலை. ஆகவே தான் தேவன் அந்த மூத்த மகனுக்கு ரெட்டிப்பாக கொடுத்தாரு. எதை கொடுத்தாலும் தேவன் சரியாகத்தான் செய்வார். அப்போ மூத்தவனுக்கு என்ன கொடுத்தாரு? சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை மூத்தவனுக்கு கொடுத்தாரு. ஏசாவுக்கு அதை கொடுத்தாரு. ஆனாலும் தேவனுடைய திட்டம் எப்படி இருந்துச்சு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது சிரேஷ்ட புத்திரபாகம் அவனுக்கு கொடுத்தாலும் என்னுடைய கரம் யார் மேலே தான் இருக்குது? யாக்கோபு மேலே தான் இருக்குது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ யாக்கோபு பேசாமல் இருக்க வேண்டியதுதான். எது வரைக்கும்? கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் காத்து இருக்க வேண்டியதுதான் யாக்கோபுடைய வேலை. ரொம்ப மோசமான ஆள் இந்த யாக்கோபு. ஒருவேளை குணசாலியும் கூடாரவாசியும்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தந்திரக்காரன். கொஞ்சம் விட்டால் போதும் ஏமாற்றிடுவான். சில ஆட்கள் அப்படி தானே, பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் ஏமாந்தா போதும் என்ன செஞ்சிருவாங்க? கையில் இருக்கிற செயின் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வளையல எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கள் மாமா பாருங்கள், சென்னையில் இருக்கும்போது எங்கள் மாமா சும்மா அடிக்கடி இந்த ஜுவல்லை கொண்டு பேங்கில் வச்சு எடுக்கிறத உங்களுக்கு வழக்கம். என்ன தான் செலவழிப்பாங்களோ தெரியாது. 2 பேரும் கணவன் மனைவியும் டீச்சர்ஸ் தான், பிஜி அசிஸ்டன்ட், நல்ல சம்பளம் தான். ஆனாலும் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்கில் கொண்டு வைப்பாங்க. ஒரு தடவை வச்சுட்டு அந்த ஜுவல்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் அவன் பார்த்தானோ தெரியல, இதுக்குள்ளே வைக்கும்போது பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பேங்க்லேயே நிறைய பேர் என்ன செய்கிறானுங்க? அலையிறானுங்க. ஏன்னா வேலை வெட்டி இல்லாதவனுங்க, அவனுக்கு வேலை செய்யக்கூடாது. அடுத்தது என்ன, எவனையாவது ஏமாற்றி என்ன செய்யணும்? பணம் சம்பாதிக்கணும். இங்கே வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக பணத்தெல்லாம் கொடுத்து நல்ல திருப்பிட்டோம் அப்படின்னு வீட்டில் பார்த்தா அந்த செயின் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல வெட்டு, அந்த கத்தியை வச்சு அதை பிளேடை வச்சா வெட்டி கரெக்டாக அதை மாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டான். எவ்வளவு வேதனை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஏமாற்றுத்தனங்கள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏமாற்றுத்தனத்தில் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது? இருக்குது. வைத்தியத்தில் கூட இருக்குது. டாக்டர்கள் கூட தப்பாக என்ன செய்கிறாங்க? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணுங்கிறாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாங்கிறாங்க. இப்படிலாம் என்ன செய்யுது? இருக்குது. சரி, இப்போ இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஒரு சிவப்பான கூழ், பயிற்றங்கூழ் தான் போட்டிருக்கு, பயிற்றங்கூழை காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் டயர்டாக வராரு. யார் டயர்டாக வரா? அண்ணன். ஏன் கொஞ்சம் பயிற்றங்கூழ் தாருப்பா. இப்போ நம்ம பிள்ளைகள் ஒரு அண்ணன் தம்பிகிட்ட கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? பிரைஸ் எல்லாம் அண்ணன் தம்பிக்கிட்ட, கிறிஸ்டபர் மில்டன்கிட்ட கேட்காரு, எப்பா மத்தியானம் வீட்டில் லில்லி ஊருக்கு போயிட்டா, மத்தியானம் சாப்பாடு உங்கள் வீட்டில் தான், மத்தியானம் சாப்பாடு உங்கள் வீட்டில் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியா? உங்கள் வீட்டை எழுதி வச்சிடும். வீடு கட்டியிருக்கீங்கள, இப்போ நல்லா டைல்ஸ் ஈஸ்லாம் ஒட்டியிருக்கீரு, கொஞ்சம் பரவாயில்லாமல் பார்க்க நல்லா இருக்குது. அந்த வீட்டை விற்றுரும், தந்துடும், நான் சாப்பாடை தந்துடுறேன்னா இதை மாதிரி இதை தானேங்க அவன் செஞ்சான். அண்ணன் தானேப்பா கேட்டான், பைத்தவங்களுக்கு தானே ஒரு இதில் கொடுக்க போகிற, இதுக்கு நீ எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தான் கேட்குறிய, உன்ன மாதிரி ஒரு மோசமானவன் இருப்பானா? பைபிள் எப்படி சொல்லியிருக்குன்னு புரியல. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். எப்படி ஆண்டவரே உன்னை குணசாலின்னு சொன்னீர்? எப்படி ஆண்டவரே இவனை கூடாரவாசி, ஓகே, கூடாரவாசி அம்மா கூட இருக்கான், ஓகே, இவனை எப்படியப்பா நீர் குணசாலின்னு சொன்னீர்? இவன் எப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணுறான்?
இங்கேயும் பித்தலாட்டம், அங்கே போய் பித்தலாட்டம், ஏகப்பட்ட பித்தலாட்டம். அங்கே அந்த உரிச்சு போட்டு ஆட்டுக்கு எல்லாம் நம்ம மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணி தான் தேவனுடைய உதவி இருந்தாலும் இவன் கொஞ்சம் சேட்டை பண்ணான். அங்கேயும் போய் சேட்டை பண்ணார் இவர். சரி, இப்போ பைத்தங்குளத்தான் கூடவுடனே இவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் சாக போகிறேன்னு. ஒரு நேரம் சாப்பிடலாம் செத்துருவாங்களா? என்ன பைத்தியார்த்தனமாக இருக்குது, ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. நான் தான் சாக போகிறேனே, எனக்கு இந்த சேஷபுத்திரப்பா எனக்கு என்னத்துக்கு, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாராம். ஹல்லேலூயா. உடனே அவங்க உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு? ஒரு பைத்தங்கூட கொடுக்குறாரு. படுபாவி பரலோகத்தில் போனால் கேட்கணும், இதெல்லாம் எப்படியா இப்படிலாம் உமக்கு எண்ணம் வந்துச்சு? ஸ்தோத்திரம். அவரெல்லாம் பார்ப்போம்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட பந்தியில் விருந்தோடு இருப்பார்கள். அப்படிலாம் பூ போல் யாக்கோப்கிட்ட போய் கேட்கணும், ஐயா நல்ல காரியம்லாம் நிறைய செஞ்சுருக்கீரு, ஆனால் இதை என்னால் ஏற்றுக்கிடவே முடியல, சாப்பாட்டுக்கு இப்படி கொடுப்பீரா நீர் மனுஷன் அப்படி நம்ம கேட்குறதுக்கு நல்லா பரலோகத்தில் நிறைய விட போய் ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் தெரியாதவங்கலாம் வருவாங்க, அதனால் போர் அடிக்காது. அங்கே வித்தியாசமான ஆட்களாக இருப்பாங்க. அவங்க சாட்சிகளை சொல்லுவாங்க. நமக்கு தான் சாட்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இதுக்கு காரணம் என்ன? ஏன் இழந்து போனான்? முடிச்சிடுறேன். நம்ம ஏசா சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போக காரணம் என்ன? எப்பயும் பைபிளுக்குள்ளே வந்துடுங்க, அவ்வளவுதான். என்ன சொல்லியிருக்கு? இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அலட்சியம் பண்ணாத. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வேண்டான்னு சொல்லாத. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உனக்கு தான், நமக்கு தான். ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. மூத்த மகனுக்கு அவர் கொடுத்தாரு, அதை என்ன செஞ்சிடக்கூடாது? அலட்சியம் பண்ணியிருக்கோம். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இதையா சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? சோனா சொல்லு பார்ப்போம், உனக்கு ஒரு வாய்ப்பு. என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி சொன்னா எப்படி பதில் சொல்லுவா? என்ன செஞ்சிருக்கணும்? சிம்பிளான கொஸ்டின் கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கிங்களே. பிரைஸ் தி லார்ட். தந்தாத்தா தராட்டாப்பா, அம்மா வயிறு பசிக்கம்மா, முடிஞ்சு போச்சு கதை. என்னதான் இப்போ பிடிக்காட்டாலும் கொஞ்சம், அதாவது வெறுத்தாங்க அப்படி அர்த்தம் இல்லை. ஏசாவை விட யாக்கோபை ரொம்ப அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? நேசித்தாங்க. ஏன்னா கூடையே கடந்து பாத்திரம் கழுவும்போது பக்கத்துலேயே உட்காந்துருந்து பேசிக்கிட்டே இருக்கான். குணசாலி, கூடாரவாசி. அவன் அப்படி இல்லை, காலையில் போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வாரான். அவன்கிட்ட பேசுகிறது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? எந்த அளவு நம்ம உறவாடுகிறோமோ, ஐக்கியப்படுகிறோமோ, அந்த அளவு தான் ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருக்கும். ஆகவே அம்மா அவனை கொஞ்சம் அதிகமாக நேசிச்சா. இப்போ அம்மா எனக்கு வயிறு பசிக்குமா, நான் சுற்றிட்டு வந்தேன், எனக்கு சாப்பாடு தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா அந்த அம்மா? எவ்வளோ புத்தியினம் பாருங்க. போட நீலாம் ஒரு மனுஷனா? நீலாம் ஒரு தம்பியா? ஒரு இதை கேட்க சொத்தையே எழுதி வைங்க, ஒன்று விட்டால் போதும், எல்லாம் கேட்டுருவோம் போலையே. போ நான் அம்மாட்ட வாங்கிக்கிடுறேன்னு போயிருக்கலாம்ல. ஸ்தோத்திரம். தேவன் நல்ல வழிகளை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன்கிட்ட இருந்து தான் சாப்பாடு வாங்கணும்னு இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான்? அலட்சியம் பண்ணிவிட்டான். அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த கிருபைகளை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணிடாதீங்க, வித்துறாதீங்க. காசுக்கு வித்துறக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, போதும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? கொடுக்கப்பட்டவைகளை இழந்து போகாதே. முதலாவதாக சிம்சோன், அவன் இழக்க காரணம் பெண் ஆசை. ரெண்டாவதாக லூசிஃபர், அவன் இழக்க காரணம், அவன் கொடுக்கப்பட்டவைகளை இழக்க காரணம், முக்கியமான காரணம் மேட்டிமை. நம்பர் 3 இளையகுமாரன், அவன் இழக்க காரணம், அவன் கொடுக்கப்பட்டவைகளை இழக்க காரணம் துன்மார்க்கமான ஜீவியம். துன்மார்க்கமான ஜீவியம். நான்காவதாக ஏசா சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தது அலட்சியம் பண்ணினான். அலட்சியம் பண்ணாதீங்க. ஒரு ஆராதனை தானே, இன்னைக்கு கட் பண்ணிடுவோம். இப்படி இங்கே வந்துடுறீங்களே, என்ன ஒரே ஒரு ஆராதனை தானே, கல்யாண வீடு தானே, இன்னைக்கு அங்கே கல்யாண வீடு போயிட்டு ஆராதனை அலட்சியம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆராதனை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். ஜபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. வேத வசன தியானத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். எந்த காரியத்தையும், தேவனுடைய காரியத்தை சாதாரணமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அலட்சியமாக ஒரு சாதாரணமாக எடுக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமையா தேவனை ஆராதிக்கிற நாள், அப்படி நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? இதெல்லாம் நம்ம சிலர் சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சில சமயம் கேட்பேன், ஏன் வரல அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. செத்தா என்ன,
ஆராதனை முடிச்சுட்டு போங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை ரொம்ப தூரமாக இருந்துச்சு, சென்னையில் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஹல்லேலூயா, வேறு போய் தான் நீங்கள் ஆகணும், அதை ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் அதை மன்னிப்பார். ஆனால் சாதாரணமான காரியத்துக்கும் அலட்சியம் பண்ணாதீங்க. சடங்கு வீடு, கல்யாண வீடு இப்படிலாம் சொல்கிறாங்க. கல்யாண வீடு, விருந்து வீடு, வீடு பால்காய்ப்பு, அலட்சியம் பண்ணாத. அலட்சியம் நம்ம பண்ணணும்னா தேவன் நம்மை கொடுக்கப்பட்டவைகளை நம்ம என்ன செய்வோம்? இழந்து போவோம். புரிஞ்சுக்கிட்டா? ஹல்லேலூயா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம். இதன்படி ஜீவிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். முழங்கால் படி. ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளை தந்திருக்கிறார், பொருளாதார நன்மைகளை தந்திருக்கிறார், பூமிக்குரிய நன்மைகளை தந்திருக்கிறார், வரங்களை நமக்கு தந்திருக்கிறார், ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் அனுபவிப்பதற்காக, நாம் அதை பயன்படுத்துவதற்காக தேவன் அதை தந்திருக்கிறார். ஆனால் சிலர் இழந்து போனார்கள் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். சிம்சோன் அநேக நன்மைகளை இழந்து போனார். காரணம் பெண்ணாசை. லூசிஃபர் அவர் தேவனோடு இருந்தார், ஆனால் இப்போ அங்கே இல்லை. அக்னிமயமான கற்களின் நடுவே அவர் உலாவி கொண்டிருந்தார். அவருடைய சரீரத்திலேயே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பொருத்தப்பட்டிருந்தது. அக்னிமயமான கற்கள் அவர் மேலே இருந்துச்சு. பத்மராகம், புஷ்பராகம், படிகப்பச்சை, சுனீரம், அது இதுன்னு நிறைய போட்டிருக்குது. வேதத்தில் நம்ம பார்த்தோம். அவ்வளவு அழகு, அழகு. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக தேவனுக்கு அடுத்தபடியாக அத்தனை அழகாய் படைக்கப்பட்டவர் தான் இந்த லூசிஃபர். ஆனால் அது இழக்க காரணம் மேட்டிமை, சிம்பிளாக சொன்னால் பெருமை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக இளையகுமாரன் இழந்து போக காரணம் என்ன? துன்மார்க்கமான ஜீவியம். ஏசா சிரேஷ்ட புத்த பாகத்தை இழந்து போக காரணம் என்ன? ஸ்தோத்திரம், அலட்சியம் பண்ணினான். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார் வசனத்தின் மூலமாக. இழக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகிறார். நீர் இழப்பாய் என்றால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறது. ஒருவேளை சிம்சோனை போன்றோ, இளையகுமாரனை போன்றோ, லூசிஃபரை போன்றோ, அல்லது ஏசாவை போன்றோ ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே தான் இழப்பு 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 நிற்கவே மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம். நம்மை ஒரு விசை சரிப்படுத்தி கொள்வோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பணங்கள் தண்ணி மாறி போதப்பா. ஆண்டவரே, தேவனே இறங்கும். ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் போகுது, சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, நான் சந்தோஷமாக வாழலை ஆண்டவரே. அப்பா, ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குது? நான் என்ன செய்யணும் விரும்புகிறேன் ஆண்டவரே? நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. நானும் என் குடும்பமும். ஹல்லேலூயா. குடும்பம் முழுவதுமாக உட்கார்ந்து தேவ சமூகத்திலே நாம் கதறுவோம் என்றால், நாம் கண்ணீர் வடிப்போம் என்றால், தேவன் இழந்து போனவைகளையும் கூட திரும்ப தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன், நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்டவைகளை இழக்காதே என்கிற தலைப்பிலே இந்த நாளில் நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுக்கப்பட்டவைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் தான். நாங்கள் அதை அனுபவிக்கும்படியாகத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆனால் எங்களுடைய சில மோசமான குணங்களினாலே நாங்கள் அதை இழந்திருக்கிறோம். இந்த ஒரு விசை எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த இழந்து போன இந்த காரியங்களுக்கு ஈடாக எங்களுக்கு நன்மைகளை தாரும். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியே சமர்ப்பிக்க ஆண்டவரே அவர்களோடு இடைபடுவீராக. கர்த்தரின் மேன்மையான அனுபவங்களுக்குள்ளாக எங்களை கொண்டு செல்வீராக. கன மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.